श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீரங்கநாதனே பரம்பொருள் என்பதை தெரிவித்து இதர மதங்கள் கூறுவது பொருந்தாது, அதெல்லாம் வேத பாஹ்ய மதங்கள், வேதத்துக்கு விருத்தமாக சொல்லும் அர்த்தங்களை சொல்லும் மதங்கள் என்பதனையும் விளக்கினார். வேதங்களே பிரமாணம் என்பதை நிலைநாட்டி அருளி பெரிய பிராட்டியார் உடன் கூடிய ஜெகத்காரணன் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மோட்சம் போன்றவைகளை எம்பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்து செய்கிறான் என்பதை அனுபவித்து அந்த அனுபவ பரிவாகமாக அனுபவத்தின் போக்கு வீடாக எம்பெருமானின் அவதாரங்களை விரிவாக அனுபவிக்கப் போகிறார். அதுக்கு முன்னாடி எம்பெருமானின் கல்யாண குணங்களை கூற திருவுள்ளப்பட்டு எல்லா குணங்களுக்கும் மூலமான பகவான் என்ற அர்த்தம் தொனிக்க ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற 6 முக்கிய குணங்களை அனுபவிக்கிறார் பராசர பட்டர். அதை 2 ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம். ஞானம் அப்படின்னா அனைத்து காலத்திலும் அனைத்து பொருள்களையும் அதை பற்றி இருந்தபடி அது எப்படி இருக்கோ அதை அறிவது, எல்லா காலத்திலும் எல்லா பொருள்களையும் எப்பவும் எப்பொழுதும். பலம் அப்படின்னா லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் நிர்வாகம் செய்யும் அந்த காம்பீரியம் மிடுக்கு. ஐஸ்வர்யம் அப்படின்னா அனைத்து உலகங்களையும் தனது நிர்வாகத்தின் கீழ் வைத்து அடக்கி ஆளவல்ல இருக்கும் திறமை. வீரியம் என்றால் அனைத்தையும் நிர்வாகம் செய்யும் போது கூட கொஞ்சம் கூட புருவம் கூட வியர்க்காத நிலையில் இருக்கும் அந்த அந்த எஃபர்ட்லெஸ்னஸ், திறமை, திறன், சக்தி. அடுத்தது சக்தி என்றால் எடுத்த செயலை எந்த இடையூறும் ஏற்படாமல் முடிக்கும் திறன். எடுத்தால் அதை முடிச்சுட்டு தான் மறுவேலை. அவ்வளவு திறமை உடையவர், வைபவம் உடையவர். தேஜஸ் அப்படின்னா வேறு எந்த சப்போர்ட் இல்லாமல் தன்னுடைய இந்த வேலைகளை செய்வது. அது இல்லாமல் எதிரிகளும் குழம்பி மதிக்கும்படியாக நிற்கும் கம்பீரம்னு சொல்லலாம் அந்த தேஜஸ். தேஜஸ்ன்றதுக்கு மெயின் வேறு ஒரு ஆக்சிலரி விஷயம் இல்லாமல், சிருஷ்டியும் சரி மோட்சமும் சரி வேறு எந்த துணையும் இல்லாமல், சகக்காரி இல்லாமல் செய்வது. இப்படி ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் பார்த்தோம். போன ஸ்லோகத்தில் ஞானம் அதை பற்றி சுருக்க கூறினார். இன்றைய ஸ்லோகம் 29வது ஸ்லோகத்திலும் ஞானத்தை பற்றி அனுபவிக்கிறார். நயன ஸ்ரவணோ திருஷா ஸ்ருணோஷி ஹி அததே ரங்கபதே மகேஷிதுஹு கரணைரபி காமகாரிணோ கடதே சர்வபதீனம் ஈக்ஷணம். நயன ஸ்ரவணோ திருஷா ஸ்ருணோஷி ஹி அததே ரங்கபதே மகேஷிதுஹு கரணைரபி காமகாரிணோ கடதே சர்வபதீனம் ஈக்ஷணம். ரங்கபதே ஸ்ரீரங்கநாதா நயன ஸ்ரவணக கண்களாக ஆகின்ற காதுகளை உடையவர், கண்களாக இருக்கின்ற காதுகளை உடையவர். திருஷௌ திருக்கண்ணாலே, ஸ்ருணோஷி கேட்கின்றீர், அத பின்னை அப்புறம், கரணை அபி மற்ற இந்திரியங்களை கொண்டு, காமகாரிணக
இஷ்டப்படி செய்கின்ற மகேஷித்துகு விலட்சண சக்தியானவது தேவரீருக்கு. சர்வபதீனம் சர்வதோமுகமான ஈக்ஷணம் சாட்சாத்காரமானது கண்டுகொள்வது கடத்தே பொருத்தமானது தேவரீருக்கு. கண்ணாலே காண முடியும், காதாலே கேட்க முடியும் என்கிற இத்தகைய நியமங்கள் நமக்குத்தான், எம்பெருமானுக்கு இல்லை. செவியாலேயே பார்ப்பார், கண்ணாலேயே கேட்பார். இந்த ரெண்டையும் சொல்கிறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான், ஒரு எக்ஸாம்பிள். மற்றவையும் இப்படி தான். எல்லா இந்திரியங்களாலும் எல்லாமும் செய்வார். மற்றுள்ள இந்திரியங்களாலும் நினைத்தபடி எதையும் ஏற்றவல்ல தேவரீருக்கு எல்லா திக்குகளிலும் உள்ளவற்றை அறியக்கூடிய தன்மை பொருந்தும். வேத பிரசித்தமான பெருமை பொருந்திய தேவரீருக்கு கூடாதது ஏதாவது இருக்கோ? இல்லை. திருவரங்கனே, உன்னுடைய குணங்களான ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸில் ஞானம் அதை பற்றி அனுபவிக்கும்போது ஸ்ரீரங்கநாதா, கண்கள் என்னும் காதுகளை கொண்ட நீ உனது திருக்கண்கள் மூலமாகவே அனைத்தையும் கேட்க வலிமை கொண்டுள்ளாய். உன் காதுகள் மூலமாக அனைத்தையும் பார்க்க வலிமை கொண்டுள்ளாய். இப்படியாக உனது ஒவ்வொரு இந்திரியங்களின் செயல்களையும் உனது விருப்பப்படி செயல் புரிய வைக்கிறாய். ஆக மிகவும் உயர்ந்த சர்வேஸ்வரனான உமக்கு அனைத்தையும் எப்போதும் அறிந்தபடி இருப்பது என்பது கூடாமல் இருக்குமோ? நிச்சயமாக கூடும். கண்களால் காண்பது, காதுகளால் கேட்பது, அந்தந்த இந்திரியங்களின் செயல்பாடு, அது நம்மை போன்ற மனிதர்கள், விலங்குகள் ஆகிய ஜீவராசிகளுக்கு தான் பொருந்தும். சர்வேஸ்வரனுக்கு அப்படி இல்லை. அவனால் கண்களால் கேட்க முடியும், காதுகளால் பார்க்க முடியும். அதனை புகழ்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ரங்கபதே, திருவரங்க மாநகர தலைவரே, நயன ஸ்ரவணகா, கண்களே காதுகள் செய்யும் நிலையை பெற்ற தேவரே, திருஷா, திருக்கண்ணாலே, ஸ்ருணோஷி, கேட்கிறேன், அத, மேலும், கரணைகி அப்பி, மற்ற புலன்களாலும், காமகாரிணகா, விரும்பியதை நடத்த வல்லவர், மகா ஈஷித்து, எல்லா பொருட்களுக்கும் ஈசனான தலைவரான தேவர், தேவரீருக்கு சர்வபதீனம், எந்த வழியாலும் எதையும் செய்ய முடியும் என்கிற ஈக்ஷணம் சாட்சாத்காரமானது. கடதேஹி, கை கூடி வருகிறதே, ஹி, இது ஸ்ருதி ஸ்மிருதிகளில் பிரசித்தம் இல்லையா என்கிறார். ரொம்ப அழகான ஒரு அனுபவம். நம்மை போன்று ஒரு பக்கத்தில் வருவதை மட்டும் கண்கள் அப்படி பார்க்கும். கண்கள் நேராக இருக்கிற ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மேக்ஸிமம் பார்த்தா 150 டிகிரி பார்க்க முடியும். 180 கூட பார்க்க முடியாது. 120 டிகிரி கவரேஜ். அதுக்கு பின்னாடி ஒன்றுமே தெரியாது. அவருக்கு நாலா பக்கமும் கண்கள். அதுதான் ஸ்ருதியே காட்டுகிறது. விஸ்வதச்சு உத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தா உத விஸ்வதஸ்பாத் என்று ஸ்ருதி காட்டுகிறது. விஸ்வதச்சு, உலகம் முழுக்கும் கண்கள் அவருக்கு. உத விஸ்வதோ முகோ, உலகம் முழுக்கும் முகம். விஸ்வதோ ஹஸ்தகா, உலகம் முழுக்கும் கை. உத விஸ்வதஸ்பாத், உலகம் முழுக்கும் பாதம். புருஷ சுக்தமும் அதே சொல்கிற. சகஸ்ரசீரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். எந்த இந்திரியத்தை கொண்டும் எந்த இந்திரியத்தாலாக வேண்டிய செயல்களையும் காரியத்தையும் செய்ய வல்லவர். ஏன்? இந்திரியமே வேணாம், எதுவுமே இல்லாமலேயே எதையும் செய்ய வல்லவர். காமாச்ச நானுமானாபேக்ஷா, காமாச்ச நானுமானாபேக்ஷா அப்படின்னு பிரம்மசூத்திரம் 1:19 அந்த பிரம்மசூத்திரத்தில் ஸ்ரீ வேதவியாச பகவான் காட்டி அருளினார். அவ்வளவு சக்தி சர்வஞனுடையது. இவரது சக்தியை மிக மிக உயர்ந்தது, பலபடியாக இயற்கையானது. இன்னூத்தரால் வருதில்லை, பலபடியாக இயற்கையானது, சுவாபாவிகமாக இருக்குது. பராஷ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்ச ஸ்ருதி காட்டுகிறது. பர அஸ்ய சக்தி,
விவிதைவ ஸ்ரூயத்தே ஸ்வாபாவிகி ஞானபலக்ரியாச்ச. சர்வ என்ற சொல்லை முதலில் உடையது, பதீன் என்பதை கடைசியில் உடையது. சர்வபதீன், எந்த வழியாலும் எதையும் செயல்படுத்த முடியும். அதுதான் அங்கே முக்கியம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.